இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்காக மட்டும் செபிக்காமல் நாம் ஒவ்வொருவரும் பண்ணுகிற விண்ணப்பம் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம் வாழ்கிற இடத்தையும் வாழ்கிற ஊரையும் வாழ்கிற மாவட்டங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் செபித்தாலே எப்பகை பெரிய இடராக இருந்தாலும் இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அது நம்மை அணுகாத நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வோமா? நிச்சயமாகவே அவர் சகாயத்தை நமக்காக அனுப்பி வைப்பார். அனுப்பி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை அழைத்தவரும் தெரிந்து கொண்டவரும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே, நாம் ஜெபிக்கும் இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே நாம் சகாயம் கிடைக்கிற பதில்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக ஜெபித்து விட்டு உறங்க செல்லுங்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய சேனையை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி நீங்கள் இருக்கிற எல்லைகளெங்கும் பாதுகாப்பை அனுப்பி செய்வார். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் நேரிடாமல் ஒரு சேதும் அணுகாமல் தேவன் பாதுகாப்பார். இன்று இரவு நீங்கள் அவரை நோக்கி பயபக்தியோடு விண்ணப்பம் செய்யுங்கள். நாளைய தினத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு அதிசயமான பாதுகாப்பை கொண்டு வருவார். God bless you. Thank you.